என்ன அமுதா, கோவமா? இல்ல இல்ல. அதான் தெரியுதே, மூஞ்சி உருன்னு வச்சிருக்குது. இங்க பாரு, ஓ நல்லதுக்காகவும் நம்ம குழந்தை நல்லதுக்காகவும் தான் நான் சொல்றேன். உன் உடம்பு எப்படியோ போட்டு நான் நினைச்சா, நீ எதையோ சாப்பிடு என்னமோ பண்ணுன்னு நான் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீ எனக்கு முக்கியம் அமுதா. அதனால நீ என்ன வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எதை வேணாலும் செய்ய நான் போக முடியாது. ஏன்னா நீ எனக்கு வேணும். உன் மேல நான் உசிரே வச்சிருக்கேன் அமுதா. எப்படி நீ அதை வேணாலும் சாப்பிடு பண்ணுன்ட்டு நான் விட்டுட்டு இருக்க முடியுமா? சொல்லு. அதெல்லாம் என்னால் முடியாது. சரியா? உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அதை மட்டும் சாப்பிடு. ஆ, மற்றது நீ வேறு என்ன வேணாலும் கேளு. உனக்கு எவ்வளோ பழங்கள் வேணும் நான் வாங்கிட்டு வந்து தரேன். மற்றபடி உனக்கு கறி மீன் இது மாதிரி ஏதாவது வேணுமா சொல்லு, எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து தரேன். ஆனால் நான் சாப்பிடக்கூடாத ஐட்டம் இது மாதிரிலாம் சாப்பிடாத. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இப்படிலாம் சாப்பிடக்கூடாது அமுதா. நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ. நான் எதுக்காக சொல்கிறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் நல்லதுக்காக சொல்கிறேன்னா கிடையவே கிடையாது. உன்னோட நல்லதுக்காகவும் பாப்பாவோட நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏன் மேலே கோவப்படுற? இல்ல இல்ல. என்ன இல்லை இல்லை? அதான் கோவமா இருக்குது நல்லா தெரியுதே. நான் வரவும் கோவமா இருந்தேன். நான் வரவும் இப்படி மூஞ்சி பாவம் போல வச்சிருக்க. ஏன் அமுதா? நான் சொல்றது ஆனால் புரிஞ்சுக்கிற மாதிரி ஐடியா இல்லை இல்ல. சரி, நான் என்ன சொன்னாலும் உனக்கு கோவமாக தான் தெரியும். நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பாக தான் தெரியும். ஏன்னா நான் உன் மேலே வச்சிருக்க அக்கறையை விட நீ என் மேலே அக்கறையும் கிடையாது பாசமும் கிடையாது. அதானே? நீங்களா அப்படி சொல்லிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் நான் கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேங்கிற? நான் வந்தால் போகிற ஓரமாக போயிடுற, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற. ஏன் அப்போ ஏன்னு சொல்லு. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நான் பார்க்காத வரைக்கும் எனக்கு நூடுல்ஸ் ஞாபகமே கிடையாது. ஆனால் சசி கொண்டு வந்து நீட்டும் போது எனக்கு அவ்வளோ ஆசை. ஆசைன்னா ஆசை, சொல்ல முடியாத ஆசை. அப்படி நான் இருக்கும்போது ஆனால் நீங்கள் என்னடான்னா சாப்பிடக்கூடாதுன்னு பிடிங்கி சசிகிட்ட கொடுத்து விட்டீங்க. சரி, நான் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமாம், அப்புறம் உன்னை பார்க்க வச்சுக்கிட்டு நானாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? வீட்டில் யார் சாப்பிட்டாலும் உனக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கும் தெரியும். அதனால தான் நான் சசிகிட்டே கொடுத்துட்டேன் கொண்டு போ அப்படின்னு. இல்லை, சசிகிட்ட நான் கேட்டேனா? நான் கேட்கவே இல்லை. அவளாக தான் கொண்டு வந்து எனக்கு இந்தாமதா சாப்பிடுன்னு சொல்லி அவளாக கொண்டு வந்து கொடுத்தா, அவளாக கொண்டு வந்து நீட்டினான். நான் என்னமோ சாப்பிட நீ கொண்டு வா சசின்னு அவகிட்ட கேட்ட மாதிரியும் அவள் கொண்டு வந்து எனக்கு கொடுத்த மாதிரியும் எல்லாரும் அவளை பிடிச்சி திட்டுறீங்க. எல்லாரும் இல்லை, நீங்கள் தான். பாவம் இல்லை சசி, அந்த பிள்ளை எங்காவது போதா வருதா? நம்ம வீட்டுக்கு தான் வருது போகுது. நீ என்ன விட்டுட்டு சாப்பிட மனசு இல்லாமல் அந்த பிள்ளை கொண்டு வந்து கொடுக்குறா. ஆனால் நீங்கள் அவளை பிடிச்சி அப்படி திட்டி அமுச்சு விட்றீங்க இல்லை? சசியை திட்டினதை நினச்சி நீ பெருசாக எடுத்துக்கிறியா? ஆமாம், இனிமே உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. இனி வரவே மாட்டா. அவள் இருக்கிறது நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? அவளையும் பிடிச்சு நல்லா திட்டி விட்டு அமுச்சு விட்டியா. ஐயோ அமுதா, நீ ஒரு லூஸா? சசி இருக்கு பாரு, அது சும்மா பச்சோந்தி மாதிரி. எனக்கும் சசிக்கும் சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ சண்டை வந்திருக்கு தெரியுமா? அதெல்லாம் சும்மா சீப்பு. அதெல்லாம் நாளைக்கே கூப்பிட்டுட்டு நிற்கும். அதை போய் நீ பெருசாக எடுத்துகிட்டு இருக்க. சசி பிரச்சனையே வீடு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன் உடம்பு ஏதாவது ஆகணுமா, கெட்டு போகணுமா, என்ன வேணாலும் தின்னு தொலை. நான் இனி எதுவும் கேட்க மாட்டேன். போதுமா? இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க வேலை மட்டும் வச்சுக்கிறாதா? சரி சரி, சாப்பிடல. எனக்கும் தெரியுது தான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் ஆசை ஒரு பக்கம் இருக்க முடியலையே. ஆனால் இதெல்லாம் சாப்பிடணும்னு ஒரு பக்கம் தோணுதே. அதெல்லாம் மறக்கணும் அமுதா, மறந்துடணும். எதுக்கு அதெல்லாம்? அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சிச்சுன்னா மறந்துடணும், விட்டுரு. சரி, இப்போமாவது புரிஞ்சுக்கிட்டியா? இனிமேவது கோவப்பட மாட்டேல்ல? இல்லை இல்லை, கோவப்படணும்னு ஆசை இல்லை. மனுஷன் ஒரு வாய் கூட திங்க விடாமல் பிடுங்கிட்டாரே அப்படின்னு தான் கொஞ்சம் உள்ள கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. கையில் இருந்துட்டு திருப்பி வாங்கினா எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய ஆசையா உனக்கு? சொல்லு. அது பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, சின்ன விஷயந்தான். இருந்தாலும் அந்த சின்ன விஷயம் எனக்கு பெரிய விஷயம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நமக்குள்ளே சண்டை போட்டு என்ன ஆக போகுது? ஒரு யூஸும் இல்லை. சரி விடுங்க. என்னம்மா சோகமா உட்காந்துருக்கா? ஏன் அந்த பிள்ளை எதுவும் சொன்னுச்சா? நீ வேறடா, அந்த பிள்ளையை எதுக்கு எடுத்தாலும் எடுத்துட்டு இருப்ப. பாவம், அந்த பிள்ளை என்னை என்ன சொன்னுச்சு? அந்த பிள்ளைலாம் என்னையெல்லாம் ஒன்றும் சொல்லலப்பா. அந்த பிள்ளையை சும்மா சும்மா திட்டாத. இல்லம்மா, கேட்டேன் எதுவும் சொன்னுச்சா பேசிச்சான்னு. இல்லைப்பா, சாணிலாம் அப்படி இப்படியே அல்லாமல் கிடக்கு பார்த்துக்க. தலை ஒரு பக்கமாக வலி நசுக்கி எடுக்குது. அவ்வளோ வலி தாங்க முடியல இப்போ. அதான் அப்படியே உட்காந்துருக்கேன். எப்படா அந்த சாயஞ்சவதியெல்லாம் அள்ளி போடுறது அப்படின்னுட்டு. போய் தான் அள்ளி போட்டு வரணும். என்ன செய்ய? தலை வலிக்குதுன்னு உட்காந்தா அது அப்படியே தான் கிடக்கும். போய் தானே அள்ள முடியும். எல்லாமே போட்டு அசிங்கமாக போயிட்டது. இதுக்கு தான் அப்படி உட்காந்துருக்கீங்களா? ஏன் தலை வலிக்குதுப்பா, அது அல்லணும் வைக்கணும்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஓங்கிட்டயா? ஓங்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது?
இல்லம்மா, என்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு நான் வழி பண்ணுவேன்ல. நீ என்னடா வழி பண்ண போற? இதுக்குன்னு உடனே நான் அல்ல விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஆட போடாங்கிட்டு. இரு இரு ஒரு நிமிஷம், அதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஏய் அவளையா? மா இருமா. ஏய், இங்க பாரு சுந்தரி, கொஞ்சம் இங்க வா. என்ன மாமா? இங்க வான்னு சொன்னேன். அந்த வரேன். ஏய் சும்மா இரேண்டா, பாவண்டா அந்த பிள்ளை. அவெல்லாம் முன்ன பின்ன அழுனது கூட இல்லல, அவளெல்லாம் அள்ள சொல்லாதடா. மா பேசாம இரு. ஏய் வேணாண்டா. பேசாம இருனா இருமா. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா கூப்பிட்டேன். என்ன மாமா சொல்லுங்க, சமைக்க ஆரம்பிக்கவா? என்ன சமைக்கலாம்? சமைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதை விட முக்கியமான வேற வேலை ஒன்று இருக்கு. அதை நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் மெதுவா கூட சமைச்சுக்கலாம். வேற முக்கியமான வேலையா? சமைக்கிறதோட வேற முக்கியமான வேலை என்ன? வீட்டெல்லாம் பெருக்கணுமா? வேற துணி துவைக்கணுமா? பாத்திரம்லாம் கழுவிட்டேன். துணி துவைக்கிறது தானே? அதெல்லாம் இல்லை, அதுக்கும் மேல ஸ்பெஷலான வேலை உனக்காக ரெடியா இருக்கு. அதை நீ முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். என்ன முடிச்சிருவல்ல? ஆ நீங்க சொல்லி முடிக்காமையா? அதெல்லாம் டக்குன்னு முடிச்சிருவேன். சொல்லுங்க என்ன வேலைன்னு. அது ஒன்றும் இல்லை, நமக்கு வீட்டுக்கு பின்னாடி. வீட்டுக்கு பின்னாடி தோட்டம்லாம் இருக்கே, அதெல்லாம் பில்லு பறிக்கணுமா? அதெல்லாம் வேணாம். வேற என்ன மாமா சொல்லுங்க. மாட்டு கொட்டகை இருக்குல்ல பின்னாடி. மாட்டு கொட்டகையா? ஆமா. ஓ அதுக்கெல்லாம் தண்ணி வைக்கணுமா? சரி மாமா நான் வச்சிடுறேன். அதுவும் இல்லை. தண்ணி வைக்கிற வேலையும் இல்லையா? வேற என்ன? மாடு மேய்க்கணுமா? அதெல்லாம் நல்லா பாப்பியோ? அது கூட பார்த்துடலாம். என்ன செய்யுது, அவுத்துட்டா எங்காவது மேய்ஞ்சிட்டு இருக்கும், பார்த்துக்க வேண்டியதானே. பரவாயில்லையே, எந்த வேலை சொன்னாலும் திறமையா பார்த்துருவோம் போல. சொல்லுங்க என்ன வேலை? அது இல்ல, அம்மாக்கு ஒரே தலைவலியும் பார்த்துக்க. கொஞ்சம் சாணியில நிறைய கிடக்கும், போயிட்டு அள்ளிட்டு வந்துடுறியா? என்ன மாமா சொல்றீங்க? சாணி இல்லைனுமா? நானா? ஐயோ எனக்கு அள்ள தெரியாதே. முன்ன பின்ன நான் அள்ளது கிடையாதே. ஏய் பிர்ரா, பாவண்டாவா. சுந்தரி நீ போமா. நானா ஒன்றும் அவன்கிட்ட சொல்லல. இது மாதிரி தலைவலின்னு தான் சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அவனா உன்னை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கியாம்மா வேலை. நான் உன்கிட்ட சொல்லலம்மா. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஆமா அத்தை பார்த்துக்கிறாங்களா? என்ன போன்னு சொல்கிறாங்க. நான் போவா? எங்க போற? அப்போ அவங்க தலைவலியோட கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கணுமா? நீ நல்லா சொகசா போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்கலாம் பார்க்கறியோ? ஒழுங்கா சொன்ன வேலையை மட்டும் செய். போ போ, நானும் வரேன் போ. எனக்கு அல்லவே தெரியாது மாமா. நான் எப்படி அல்ல? அதுவா, நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உனக்கு சொல்றேன், அதுபடி பண்ணு சரியா? வா. பாவமா இருக்குடா அவளை பார்த்தா. போட்டு பாடா படுத்துறானே. உன் வேலை என்னமோ அதை பாருமா. இதெல்லாம் நீ ஏமா சொல்லிட்டு இருக்க? சரிங்க வாங்க. வாங்கன்னு இங்கே நின்னா போ முன்னாடி. போறேன். வா வா, நீயும் வரியா? நான் எதுக்குடா? வந்து பாரு அல்ற அழக. அவளுக்கெல்லாம் அல்லவே தெரியாது. ஏன்டா அப்படி பண்ற? மா நீ எதுவும் பேசாத, அந்த பிள்ளை சாணி அல்ற அழக மட்டும் பாரு. வர்றா வா, இல்லைன்னா இங்கே உட்காந்துரு. அட போடா, பாவம் அந்த இந்த பாடுபடுத்தி வைக்கிற. சே தம்பி மகன்னு பாசம் பொங்குதோ, ஓமா அங்கிட்டு. ஐயோ இங்க வரையிலேயே நாத்தம் பிடுங்குது. நம்ம எப்படி சாணியில போறோம்னு தெரியலையே. கடவுளே எனக்கு ஏதாவது வழி பண்ணு. முன்ன பின்ன அழுனது கூட கிடையாது. ஆனா இவரு அல்ல அல்லன்னு படுத்துறாரு. எப்படியாவது அள்ளி போடலாம், வேற வழி இல்லை. என்ன செய்ய, நம்ம நேரம் அப்படிலாம் இருக்கு. யாரால மாத்த முடியும்? ஓய் மாமா என்ன மாமா? என்ன நோடமாமா, என்ன வெறுங்கையை வசிட்டு வந்தா சாணி எப்படி அள்ளுவா? எதுவுமே ஏதாவது எடுத்துட்டு வரணும்ல, அள்ளி போட. அள்ளி போட எடுத்துட்டு வரணுமா? என்ன எடுத்துட்டு வரணும்? என்ன உன் ஷால்ல பிடிச்சு பிடிச்சு கொண்டு போய் அங்க குழியில போடுவ? ஷால்லையா? கையால இல்லாம ஏதாவது முறம் இருக்கு, முறத்துல எப்படி அள்ளிடுவா? மரத்துல அள்ளுறியா? ஏய், இந்த வேலையெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது. எங்க அம்மா எப்படி அள்ளுவாங்க தெரியுமா? கையில அழகா அள்ளி அள்ளி போடுவாங்க. இதெல்லாம் சாமி மாதிரி சரியா? சும்மா அதெல்லாம் நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்காத. அது என்ன மூக்குல கை? வாடை ஒரு மாதிரி நாடுற மாதிரி இருக்கு. அப்புறம் நான் என்ன செய்ய? மூக்குல தானே கை வைக்க முடியும். கையெல்லாம் வைக்காம இருக்க முடியாதோ? என்ன உனக்கு அப்படி பெருசா நாருது? போ, அங்க வர ஒரு சட்டி இருக்கு, எடுத்தான். சரி மாமா. ஐயோ இன்னைக்கு செத்தோம். ஏன்னா அப்படி பண்றாரோ தெரியல. ஆடி அசைஞ்சு போறது பாரு, வேகமா எடுத்துட்டு வா. இந்த வரேன் மாமா. இந்த சட்டி தானே? அந்த சட்டி தான். மூக்குல எல்லாம் இப்படி விரல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த கையில அள்ளுவ? இந்த கையில அள்ளி அள்ளி போட்டுருவியா? போட்டுறேன். ம் சரி, கையில வச்சுட்டு போடு பாப்போம். போடுறேன். என்ன குனிஞ்சிட்டே இருக்க? போடு. இந்த போடுறேன் மாமா. ஐயோ கையால தொட்டா என்னமோ போல இருக்கே. அள்ள முடியலையே. ஒரு கையில அள்ள முடியுதா? அள்ள முடியல. அப்புறம் ஒரு கையில அள்ளி அள்ளி போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா? போட முடியல. அந்த கையை எடு, மூக்குல இருந்து அள்ளு, ரெண்டு கையில. சரி மாமா. நல்லா குனிஞ்சு நிமிந்து அள்ளு. அள்ளுறேன் மா. இதெல்லாம் நீ பார்த்தா என்ன நினைப்ப?
எதுவும் நினைக்க மாட்டேன். நான் தான் கஷ்டப்படுறது உனக்கெல்லாம் பிடிச்சிருக்கேம்மா. பா, செல்லமா வளர்த்தீங்களேப்பா என்ன. பாருங்கப்பா எப்படி சாணி எல்லாம் விடுறாங்கன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆனால் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா? அதெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு மனசு இறங்காதுல்ல. நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கூட நான் அதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவேன்ப்பா. ஆனால் நீங்களும் எனக்கு சப்போர்ட் இல்லை, அதான் கஷ்டமாக இருக்கு. அள்ளிங்கிறல்ல, என்ன அங்க அழுக சத்தம்? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். அள்ளிட்டியா? என்ன ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா? இந்த அள்ளிட்டேன். டேய், பாவமாக இருக்குடா அவளை பார்த்தா. அல்லவும் தெரில, ஒன்றும் தெரிலடா. ஏன்டா இப்படி பாடா படுத்துற? விட்றா, அல்ல வேணான்னு சொல்கிறா. எனக்கு இப்போ கூட தலைவலி கொஞ்சம் நின்றுட்டு, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? உனக்கு தலை வலிக்குதுன்னு தானே சொன்னேன். இங்க எதுக்குமா நீ வந்த? போ, வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போன்னு சொல்றல. என்னடா நீ ரொம்ப பண்ணுறடா. ஆனா ரொம்பவும் பண்ணல, கொஞ்சமும் பண்ணல. நீ போனா போ. எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்ப? இந்தா, அவ்வளோதான் மாமா. கையில் ஒட்டிட்டு நாடுற மாதிரி இருக்கா. அதனால என்னால் அல்லவே செய்ய முடியல. அதான் என்னமோ போல இருந்துச்சு. இந்த அள்ளிட்டேன். சீக்கிரம் மா. இது போட்ட ஆட்டத்தெல்லாம் அடக்கணும்னா வேற வழியே கிடையாது இதை விட்டா நமக்கு. அதனால மட்டும்தான். இருந்தாலும் பாவமாக இருக்குடா. அவங்க அப்பாலாம் பார்த்தான்னு வையே, ரொம்ப கஷ்டப்படுவேன்டா. யாரு மாமாவா? முடிஞ்ச அளவுக்கு எப்படி மாத்தணுமோ மாத்துங்க மாப்பிள்ளன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு, நீ கவலைப்படாத. அது எப்படி பெத்த பிள்ளை கஷ்டப்படும் போது அவங்க அப்பா பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா விஷயம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான்டா. நீ ரொம்பவும் அந்த பிள்ளையை பாடாப்படுத்தாத, சரியா? அல்ல முடியல, அல்ல தெரியலன்னா விட்டுறணும்டா. அல்ல தெரியலன்னா விடலாம் முடியாது. பழையக்கட்டும்ட்டேன். இதெல்லாம் அல்ல தெரியல முடியும்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன்னா ஒன்றும் ஆகாது. அல்லதான் பழகும். அதுக்காக இப்படியா? மா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ அந்த பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கி பேசாத. அதை உன்கிட்ட நான் மெயினாக சொல்லிக்கிறேன். நீ போ. நான் என்ன பேசணும், எது பண்ணணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போ. சரி, என்னமோ பண்ணு. உன்கிட்ட நான் பேச முடியல. ஆனால் அந்த பிள்ளை என்கிட்ட தெரிச்சு ஓட போகுது. அதான் நீ செய்ய போறேன்னு நினைக்கிறேன். நீ பண்ணுற வேலை எல்லாமே பார்த்தா தெரியுது. போனா சந்தோஷம்தான்.